அன்பு நேயர்களே, நாம் ஒரு வெளிவராத ஒரு இரகசிய செய்தியாக வழங்கிக் கொண்டிருப்பது பார்ட் 2 வரையும். ஏற்கனவே நாம் பார்ட் 1 தந்து விட்டோம் இல்லையா? பார்ட் 2ல நாங்கள் மீண்டும் திறக்கின்றோம். நாடாளுமன்றத்தை, அதாவது எதிர்கட்சிகள், அதாவது திடீரென்று அல்ல, டெல்வின் சில்வா பிரதமர் போஸ்டை எடுத்திருந்தால் இந்த நாடாளுமன்ற கவிழ்ப்பு நடைபெற்றிருக்கும். யார் மூலம் நடைபெற்றிருக்கும்? ஹரணி அம்மா அவர்கள் மூலமாக நடந்திருக்கும். ஏனெனில் சரி, ஹரணி அம்மா ஒரு 50-55 எம்பியை கொண்டு போகலாம் என்றால் ஏகப்பட்ட சாத்தியப்பாடு இருக்குது. ஏனெனில் அதற்கான ஒரு காரணம் சொல்ல வரும். நாம காணொலி ஒன்றில் விட்ட விடயங்களை தான் கொண்டு வரணும் பெஸ்டாக. அதாவது இப்போது இந்த எம்பிமார்களின் சம்பளங்கள், ஜேவிபி எம்பிகளின் சம்பளங்கள் டிரெக்டராக பத்திரமுல்லைக்கு தான் போகுது. எங்க போகுது? ஜேவிபி ஹெட் ஆஃபீஸுக்கு போகுது. நாம ஒரு படத்துல பார்த்திருப்போம், வடிவேலு ஒரு பகல் கொள்ளை தீமை வச்சு இயக்குவார். கொஞ்சம் நீங்க ஆழமா பார்க்கணும் இந்த விடயத்தை. எப்படி? அதாவது யாராவது ஒருத்தன் மோட்டர் பைக்கில் ஓடி வரக்குள்ள ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10-12 வயசு பையன் முன்னுக்கு விழுற அவ டக்குன போல அவன் ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு கத்துவான். பையன் காப்பாத்தின உடனே வடிவேலும் அவரோட தோஸ்தும் வந்து ஐயோ டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிட்டு கொண்டு போகணும், இருக்கிறவங்க காசை பறிக்க பார்ப்பாங்க. இது ஒரு பகல் கொள்ளை இல்லையா? அப்ப கடைசியா கிடைச்சி அவன் செயினையும் பணத்தையும் பிடுங்கிட்டு அந்த நடிச்சவங்களுக்கு ஆளுக்கு 50 ரூபாய் பணம் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தானே இது. இப்ப மீண்டும் நீங்க ஞாபகப்படுத்தினால் அவனோட சம்பளத்தை கொடுக்கணும். மேல எம்பி மேல சம்பளம் யாருமே அவங்களோட கைக்கு போகுது இல்லை, எல்லாமே பத்திரம் இல்லை, ஜேவிபி ஹெட் ஆபீஸ்க்கு போகுது. அவர் இன்னும் கொடுத்ததாக இல்லை. நம்பிங்களா? நீங்க இன்னும் காசையே கொடுக்கல. இதை வெளியே சொல்லாம ஒரு மிகப்பெரிய புகைச்சல் உண்டு உள்ளுக்குள்ள இன்னும் இருக்குது. அதாவது ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு சுதந்திரமாக. இப்ப பாருங்க, போலீஸ் திணைக்களமும் நீதித்துறையும் சட்டமாதிபர் திணைக்களமும், அப்ப நீதித்துறை, சட்டமாதிபர், போலீஸ், இந்த 3 திணைக்களங்களும் இலங்கையில சுதந்திரமா ஃப்ரீடமா இயங்குது. அதே மாதிரி ஒரு எம்பிக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவங்க வாய் துறக்கலாம், பேட்டி கொடுக்கல, அது கண்ண 2 மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது. அப்ப அவங்கள சுதந்திரமா இயங்க விடாம போனால் அங்கு ஒரு புகைச்சல் கிளம்பும். இது டில்வின் மாமுக்கு கொஞ்சம் புரியுது இல்லை. அது புகைந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நோக்கிய இடத்தை நோக்கி அந்த எம்பிக்கள் செல்வார்கள். இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஹரணி அம்மாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு பணம் பிரச்சனை இல்லை, பதவியும் பிரச்சனை இல்லை. இந்த எட்டப்பர்கள், இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் என்று திருறவங்க 1-2 தடவை பேசி 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 அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் இல்லை. இப்ப ஏற்கனவே ஒரு கதை ஒன்று உங்களுக்கு பரவிதான், நான் ஆழமா சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஹரணி அம்மாவும் ரணில் அவர்களின் மனைவி மைத்திரி அவர்களும் தேசிய கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போனதா ஒரு கதை ஒன்று இருக்குது. அது பார்த்திருப்போமே, ஒரு சிங்கள ஊடகம் அதை ஃபுல்லா கொடுத்துச்சு. ஹரணி அம்மா முதல் கேட்டு இருந்தாங்க, ஆதாரத்தை காட்டுங்க. அங்க ஆதாரம் இல்லை, அது வேறு விடயம். அதுக்கு மேல என்னால போக இயலாது, அப்புறம் அது ஒரு நசலா போயிடும். அப்ப ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக போயிருக்காங்கன்னு அர்த்தமா? இதை நீங்க தான் எடுக்கணும். நான் இந்த நிறைய புட்டுடைக்க இயலாது, மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அவங்க பொலிசுகள் ஆதாரம் கேட்டிருந்தாங்க. ஆதாரம் இல்லை என்று இவங்க என்ன தேடிக்கொண்டிருக்கிறாங்க. சரியாக சொல்ல போனால் அது ஒரு திட்டமிடப்பட்ட செயல். புரியுதுங்களா? ஆக அப்ப இந்த நாடாளுமன்றம் ஒன்றை கைப்பற்ற நகர்வு எங்கிருந்து வந்தது என்றால், டெல்வின் சில்வா அவர்கள் பிரதமர் போஸ்டை பதவி எடுத்திருந்தால் சுமார் 1.5 மாதங்களுக்குள் அந்த நாடாளுமன்ற அவர் நின்று அநேகமா இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த நாடாளுமன்றம் கைப்பற்றப்பட்டிருக்கும். ஹரணி அம்மா தலைமையில் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து. இது ஒரு புறம் இருக்க, அண்மையில அந்த செய்தியை நான் போட்டு காட்ட மாட்டேன், சில படங்களை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே காட்டுகிறேன் நாங்கள் அந்த செய்திகளை. அதுக்காகத்தான் நான் இந்த நிறுவனத்தை இருப்பதற்கான காரணம், நாம பேசின பல விடயங்கள் நடக்கின்ற போது நாங்கள் எடுத்து காண்பிக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ரணிலை கைதை பற்றி சொல்லி இருக்கிறோம், நாங்க போட்டு காட்டல. ரணில் கைது செய்யப்படுகின்றார் நாங்க 1 மாதத்துக்கு முதல்ல செய்தி தந்திருக்கிறோம். இந்த 1 மாதத்துக்கு முன்னாலே தந்திருக்கிறோம். மஹிந்தர் மாளிகையை விட்டு அடம்பிடித்த மஹிந்தர், மாட்டேன் என்று அடம்பிடித்த மஹிந்தர் அரச மாளிகையை காலி செய்ய 1 மாதத்துக்கு தந்திருந்தோம். அந்த மாதிரி தான் இதை நாங்க உங்களுக்கு மீண்டும் காண்பிக்க வேண்டி இருக்குது. அந்த வகையில் ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு பாரிய திட்டம் இன்னும் இருக்குது. இப்ப நீங்க நினைக்க கூடாது இவர் டெல்வின் சில்வா பாரம் எடுக்க அதனால ஆட்சி கவிழ்ப்பு ஆபத்து இல்லைன்னு. இந்த ஆபத்து டேஞ்சர் இன்னும் இருக்குது.
சில நோயாளி டாக்டர் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு கொண்டு போனாலும் கவனம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இது. எனவே இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கான சமிஞ்சை ஒலி இருக்குது. அதன் பிற்பாடுதான் பிஜித ஹேரத் அவர்கள் மற்றும் தில்வின் சில்வால நாங்கள் பிரதமர் மந்தியில் மாற்றமில்லை, எங்களுக்கு இந்த பொக்கிஷம் என்று சொல்கின்றார் பிஜித ஹேரத். அந்த வார்த்தைக்குள்ள நிறைய இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கோழி முட்டை மாதிரி உடைத்து காட்ட முடியாது என்பதையும் எமது மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னால் ஏகப்பட்ட லிமிட் முண்டு எங்களுக்கு வருகிறது இல்லையா, லிமிட்டா இருங்க நாங்கள் அன்பானவர்கள் சொல்றாங்க, பண்பானவங்க சொல்றாங்க, லிமிட்டுங்க நில்லுங்க. நாம லிமிட் தாண்ட கூட இல்ல. எனவே சில விடயங்களை நீங்க பிரிச்செடுங்க, நான் ஆழம் போட்டு தாரேன். நாட்டின் ஜனாதிபதி வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து மைதானங்களை திறந்து வைக்கலாம் அல்லது ஆரம்பித்து வைக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கலாம். இது போன்றுதான் கடந்த காலத்தில் ராஜபக்சர்களும் மைத்ரி ரணில் போன்ற அனைத்து தலைவர்களும் யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்து படம் காட்டினீங்க. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறோம். எங்களுக்குள் நாங்கள் ஊடகத்தில் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு அந்த ஆட்சிக்கு ஒரு ஐநா மன்ற சிக்கல் ஒன்று வரும் என்று. சரிங்களா? இந்த ஐநா அந்த 60வது கூட்டத்தொடருக்கு பின்பாடு இலங்கைக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரப்போகுது. இந்த நெருக்கடி வாரத்துக்கு ஒரு முழு காரணம் இவங்களுக்கு ஒரு 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 முதலாவது இந்த, அதாவது இன்னொன்னு பார்க்கல, நாங்கள் இந்த அமைச்சரவை மாற்றம் பத்தி சொல்ல போறோம் இல்ல, நம்ம லோக்கலுக்குள்ள மட்டும் தேவையில்லை, இந்த அரசுக்கு இல்ல. நான் நிறைய சொல்லுவேன். யாரென்றால் அது ரோனி டிமெல் ஜேஆர் காலத்துல இருந்த நிதியமைச்சர் ரோனி டிமெல். அந்த ரோனி டிமெலுக்கு பிறகு இங்க யாருமே இல்லை. அது ஓகேயா? அதே போன்று ஜேஆர் ஆட்சியிலே ஏசிஎஸ் ஹமீட் அவர்கள் பொருள் மினிஸ்டர் இருந்ததுக்கு பிற்பாடு இவர் லக்ஷ்மண் கதிர்காமர் சொல்ல சந்திரிகா ஆட்சியிலே அது அவர பணியே புலிகளை தடை செய்ததுதான். நாங்க சொல்வது வேறு விடயம். நாங்கள் லக்ஷ்மண் கதிர்காமரை மட்டமா சொல்லல. நாட்டை அபிவிருத்தி பாதையில் விட்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு வெளிநாட்டு அமைச்சர் நல்ல ஒரு திறமசாலியா இருக்கணும். பாசையும் தெரியா, ஒரு இளவும் தெரியாம பொறுமை என்ன செய்ய போறாரு? இப்ப நம்முடைய அருண் தம்பி இருக்கார், ட்ரிங்கிமலி, அவர் தான் பொறுமிஸ்டர் பாதி அமைச்சர். அவர் எங்கேயும் போறாரா? எங்கேயும் அனுப்புறீங்களா? ஒன்றுமே இல்லாம நீங்க சும்மா கட்டி ரவுண்ட் அப் பண்ணி இந்த இது கபடி விளையாடுற மாதிரி, கபடி விளையாடி கட்டிப்பிடிக்கிற மாதிரி நீங்க கட்டிப்பிடிச்சிருந்தீங்க என்றால் நீங்க என்ன இந்த 15 வருஷம் ஆட்சி கொண்டு போறீங்க? இந்த ஆட்சி கொண்டு போகணும்னு நாங்க விரும்புறோம். எதை சொன்னாலும் இந்த தங்கவேல் மாதிரி அதான் எனக்கு தெரியுமே சொல்றீங்க, சொன்னாலும் கேட்டுக்கொள்றீங்க இல்ல. ஆக எவ்வளவோ ப்ரொஃபசர் கொடுத்தாலும் அதை கண்டுகொள்றீங்க இல்ல. உங்கள்கிட்ட என்ன நாங்க சொல்ல போறோம்? ஒன்றும் சொல்ல போறோம் இல்ல. ஆனா நாங்க விமர்சிப்போம். ஆட்சி ஜேவிபி தான் வேணும். அதற்காக ஜேவிபி குறைகளை சொல்லாமல் எம்மால் இருக்க முடியாது. எனவே நாங்கள் தில்வின் சில்வாக்கு மீண்டும் ஒரு வாழ்த்தை தெரிவிக்கலாம். உத்தமாச்சாரிய ஒரு மிகப்பெரிய சதி முயற்சியை முறியடித்திருக்கிறார் ஆட்சி கவிழ்ப்பு மூலமாக. ஏனெனில் அவர்களுக்கான கொடுப்பனம் எல்லாம் மிக அதிகமாக ரெடியா இருந்துச்சு. ஒரு நாடுதான் இருக்கிற படபலமா இப்ப சொல்ல போறாங்க ரோன்னு சொல்லி. ரோ இதுல ஈடுபடல. ரோ ஈடுபட்டா வெற்றி கண்டிருக்கும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ரோ இதுக்குள்ள நுழைக்கல. ரோ மூக்க போட்டு, அதாவது அவங்களோட போக்கஸ் போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நடக்கும் விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமா வேற ஆட்சி கிடைக்க போறல. அடுத்த ஆட்சி ஜேவிபி தான், எழுதி வச்சு கொள்ளுங்க, பார்க்கலாம். அடுத்த கட்டமாக ஜனாதிபதி அடுத்தவங்க ஜனாதிபதி மாற்றம் ஒன்றையும் விரும்புறாங்க. இப்போதல்ல, இந்த 5 ஆண்டு பிந்தி வர விடயங்கள் இப்போது நாங்கள் சொல்ல போகின்றோம். ஆக உங்களுக்கு இந்த 5ஆம் ஆண்டு மற்ற வெளிநாட்டு ஒரு நெருக்கடி வருகின்ற போது அதை டேலண்டாக சமாளிக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு அமைச்சர் இல்லை. அதனால் ஒரு உள்ளுக்குள்ள ஜேவிபிக்குள்ள ஒரு நகர்வு செய்யப்படுதான். இப்பொழுது இருக்கிற அமெரிக்காவுக்கான தூதுவர், அவர் முன்னர் பெரிய இங்கிலீஷ் மேனாம், அவரா ஆஸ்திரேலியன்ல படித்தவராம், சமரசிங் அவர்கள். இப்பொழுது இருக்கிற அமெரிக்க தூதுவர் சமரசிங் அவர்களை வெளிநாட்டு அமைச்சராக கொண்டு வரலாமா என்பதை பற்றி டில்வின் சில்வா யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் தானே செய்யணும். யுஎஸ்ஏ, ஆமா, யுஎஸ்ஏவின் தூதுவர் சமரசிங் அவர் தான் கொண்டு சமரசிங் அவரை என்ன சமரசிங் அவர்கள் தான் கொண்டு வர போறாங்க. ஒரு கதையும் பரவுகிறது. அதுக்கான காரணம் மிக கூடுதலாக வெளிநாட்டு சக்திகளை
அவங்க சமாளிக்க வேண்டும். அதைத்தான் பாக்குறாங்க. அதாவது இப்போது இருக்கின்ற மஹிந்த சமரசிங்க அவர்கள், அவர் யாரு? அதாவது இப்போது இவர்களால கடந்த ஆட்சியில ரணில் மஹிந்த ஆட்சியில எல்லாம் அவர் அங்க இருக்கிறார். தொடர்ந்து அவர் இங்கே அமைச்சராக இருந்தவர். மிகப்பெரிய இங்கிலீஷ்மேன், ஆஸ்திரேலியன் சிட்டிசன் வாழ்ந்தவர் சொல்றாங்க. சரியா தெரியவில்லை. ஆனால் மஹிந்த சமரசிங்க அவர்கள் மிகப்பெரிய ஆங்கில புலமை. அதனால் அவரை வெளிநாட்டு அமைச்சராக நியமித்தால் என்ன என்ற ஒரு பேச்சுவார்த்தை ஜேவிபி அரசுகள் போய்கொண்டிருக்கின்றது. ஏனெனில் அவங்க ரிமூவ் பண்ண வேண்டும் என்றால் ரிமூவ் பண்ண இருக்கலாம். அவர் வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்றபடியால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெறப்பொருளே ஒரு விஷயம் இல்லையே. ஏனெனில் ஒரு வெளிநாட்டு அமைச்சரால் ஆட்சி கபல் செய்ய பொருளையே நாடாளுமன்ற. அதனால அவரை ஒரு அமைச்சராக, அதுவும் பொருள் மினிஸ்டராக நியமித்தால் என்ன என்ற நிலைப்பாடு இருக்கின்றனால் வருகின்ற அதாவது ஐநா இறுக்கம் மற்றும் பல வெளிநாட்டு நெருக்கடிகள் பல விடயங்களை அவர் செய்யக்கூடிய டேலண்டான ஒருத்தர், மிகப்பெரிய டேலண்ட் அவர். அவர் தொடர்ந்து மஹிந்த ஆட்சியில அமைச்சர் இருந்தவர் போல. மஹிந்த சமரசிங்க ஒரு 2-3 ரிப்பில் அமைச்சர் நினைக்கிறேன் நான், எஸ்எல்ஏபிக்காரர். ஆனால் அவர் ஆரம்ப வாழ்க்கை யுஎம்பியில் இருந்தவர். எனவே அந்த ஒரு விடயம் ஒன்று வருமானால் ஆட்சிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக மாறும் என்று பார்க்கின்றேன். அடுத்த கட்டமாக அமைச்சரவை மாற்றம் என்பது உள்ளுக்குள் நடைபெற இருக்கின்றது. அந்த அமைச்சரவை மாற்றம் என்பது சில பொருத்தமானவர்களுக்கு கொடுக்க டில்வின் சில்வை ஒரு வருஷம் இந்த ப்ரொபஷனல் பீரியட் என்று சொல்லுவோம். இந்த ப்ரொபஷனல் பீரியட் இருக்கு இல்லையா, பகுதிகான் நிலைமை. ஆமா, பகுதிகான் நிலைமையாக இருந்தபடியால் சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க. நம்ம எந்த மாற்றம் வந்தும் ஒன்று நடக்க போறல, அது அவங்கள பாதுகாப்புக்காக செய்யறாங்க. மஹிந்த சமரசிங்க அவர்களை வெளிநாட்டு அமைச்சராக நியமிக்கப்படுகின்ற போது வெளிநாடுகளை சமாளிக்க முடியும் என்று பார்க்கின்றார். அடுத்தது நாம் எங்களுக்கு சேர்ந்த உயர்மட்டங்களில் ஜேஆர் ஆட்சியில ஏசிஎஸ் அமீட் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சர் இருந்த போதிலும் வெளிநாட்டு தூதுவர்களாக இந்த அரபு தேசங்களுக்கு ஒரு முஸ்லிம் நபரை போட்டால் நிறைய அள்ளிக்க வரலாம். இதை இவங்க செய்யறாங்கல்ல. அதாவது அங்கு நடக்கின்ற அந்த இப்தார்களுக்கு கலந்து கொள்ள போவாங்க. இப்படி ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு ஒரு முஸ்லிம் நபரை போடுகின்ற போது நிறைய நலவுகள் பெற்றுக் கொள்ளலாம். அங்குள்ள அரச கிங்களுடன் அவங்க நெருக்கம் ஏற்படும். இது சிங்களக்காரங்களை கொடுத்து அவங்க இரவில சாராயம் அடிச்சு படுத்தாங்கன்னா சேர்ப்பானுங்களா, கிட்டெடுப்பானுங்களா, இதெல்லாம் அரசாங்கம் நினைக்குது இல்லை. நாங்க நிறைய விடையும் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் மிகப்பெரிய சோதனை காலம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. 60வது ஐநா கூட்டத்தொடருக்கு பிற்பாடு இலங்கை பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்படும். இதை நான் ஊடறுப்பிலே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனை ஒன்றும் இருக்காது, வெளிநாட்டு பிரச்சனை இறுக்கமான நிலைப்பாடு ஒன்று வருகின்ற போது அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வெளிநாட்டு அமைச்சர் தேவைப்படும் என்று வரும். இப்போது ஜேவிபி அதை ஒரு மிகப்பெரிய பரிசீலனை வைக்கின்றது. மஹிந்த சமரசிங்க அவர்களை வெளிநாட்டு அமைச்சராக கொண்டு வர பார்க்கின்றார்கள். அதுவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆக ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நம்மாலும் முருகையடிச்சுக்கிற பெருசு. இனி வரும் காலங்களில் அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். தொடர்ந்து அது டேஞ்சர் சோன்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இதேவேளை முஸ்லிம் அணி ஒன்று 5 எம்பிக்கள் கொண்ட முஸ்லிம் அணி ஒன்று அண்மையில் பிரதமர் ஹரணி அவர்களை அவரது அமைச்சர் சந்தித்தார்கள் இல்லையா? ஒரு சின்ன விடயமாக அதன் கட்சி தலைவரும் சேர்ந்து கொண்டு ஏன் சந்திக்க போனார்கள்? அவர்கள் பகிரங்கமாக சொல்லிவிட்டார்கள், ஆட்சி மாற்றம் கொண்டு வருகின்ற போது பிரதமர் ஹரணி அவர்களை அந்த ஆட்சி மாற்றத்தின் ஊடாக பிரதமராக நியமிக்கப்படுவார். ஆனால் நாங்கள் 5 பேரும் ஆதரவு தெரிவிப்போம் சொல்லியாச்சு. அதை ஒரு எடுப்பாக ஜனாதிபதி ஒருவர் எடுத்து செல்கின்றார். யாரான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, முஸ்லிம் ஜனாதிபதி அவர் தான் கொண்டு செல்கின்றார். எனவே அந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்குது. ஆக ஒரு விடயத்தை நாங்கள் இன்னும் மறக்க முடியாது. ஆட்சி கவிழ்ப்புக்கான சதி கொண்டு நடந்து கொண்டுதான் இருக்குது. அதை தட்டி கொடுத்திருக்குது. அது பிடிக்கிறவங்க அந்நிய தேசத்து உலக அழகா பிடிச்சு கொடுத்திருக்காது, நடக்குது. ஆக ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு சதி நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அது ஹரணி அவர்கள் இருக்கும் வரைக்கும் நடக்காது. ஹரணி அவர்கள பதவி தூக்கப்படுமானால் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படும். அப்ப அடுத்த ஆட்சியில் இதுல ஒன்று நீங்க பிடிச்சு கொள்ளலாம். இந்த அச்சம் உண்டு. அதாவது இந்த அச்சம் ஆட்சி கவிழ்ப்பு ஹரணி மூலம் அவர்கள் நடக்கும் என்ற ஒரு அச்சம் வருமானால் டில்வின் சில்வா அவர்கள் பிரதமர் மந்திரியை விஜயதேரத்து கொடுக்கவும் வழி இருக்குது. அதாவது அவர் தானே இந்த
கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 7 லட்சம் வாக்கு எடுத்தவர் 13 லட்சம் வாக்கு எடுத்திருந்தார். ஹரணி அம்மாவோட கூட எடுத்திருந்தார். அந்த நேரமே ஒரு கதாடி படிச்சு அவருக்கு பிரதம மந்திரி கொடுக்கலாமண்டு, கொடுக்க வேண்டும் இவருக்கு விஜய் ஹேரத்துக்கு கொடுக்கல, அவங்க இருந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் இப்ப ஹரணி அம்மா மேல ஒரு பயம் உண்டு அரசாங்கத்துக்கு வருமானால் அந்த பதவி கொடுங்கப்பட்டு விஜய் ஹேரத் அவர்களுக்கு கொடுக்கையும் வாய்ப்பு இருக்குது. அப்ப அதை நம்ம பார்த்துக் கொள்ளலாம். அச்சத்தில் இப்ப அச்சம் ஒன்று இருக்கும். எப்போ 55 பேர் அவ இல்லாமலும் கிளப்பிட்டு போகலாம். ஆக அந்த ஒரு வழியும் இருக்கின்றது. அவ அதற்கு வழி வகுப்பார பணத்துக்காக அல்ல, இந்த பதவி பிடுங்கப்படுகின்ற போது தானா எல்லாருக்கும் வருவதுதானே. எனவே அந்த ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. உடனுக்குடன் இந்த செய்தி தர முடியவில்லை என்றால் சில செய்திகளை நாங்கள் முடிக்க வேண்டும். முடிவராமல் சும்மா கிடைக்கிற செய்திகளை கொண்டு வர முடியாது. இந்த செய்திகள் எவரும் சொல்லப்பட்ட விடயமாக தெரியவில்லை, நாம் அதை தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்பு நேர்களே, நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.